செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உணவுடமும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்து வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், பிசாசின் போராட்டங்கள், தந்திரங்கள், எதிராளியின் சூழ்ச்சிகள், சத்துருக்களின் போர் ஆயுதங்களை எல்லாம் விலக்கி உடல் சுகத்தை கொடுத்த கிருபை காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை துவங்கும் முன்பு கர்த்தருடைய பாதத்திலிருந்து துவங்குகிறோம். யாரெல்லாம் காலையிலே ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ, அவளுக்கு நீர் கொடுத்த ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நீர் உண்மையுள்ளவர், நீர் எங்களை நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் எங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர். வருகை வரைக்கும் எங்களோடு கூட இருக்கவும் நீ உண்மையாக இருக்கிறார். காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமகிமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணரு நீங்க தானே. சமாதான காரணரு நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவர் நீங்க தானே. எனக்குள் வாழ்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். யாராருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் உபாதைகள் இருக்கிறதோ, வேதனையில் இருக்கிறதோ, அது இருதயமாக இருக்கட்டும், யூட்ரஸ், நுரையீரல், தொண்டை, மூக்கு, கண், வாய், செவி, அல்லது கல்லீரல், மண்ணீரல், முதுகு தண்டு வடம், அல்லது எலும்புகள், சரும வியாதிகள், நகங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள், இந்த வெயில் காலத்திலே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், ஜுரமாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம். என் கரத்தை உயர்த்திச்சோம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுதே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கடன்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு நியாயமான வர வேண்டிய வருமானம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ப்ரமோஷன் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே திருமணங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பேறு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்தில் காணப்படுகிற சண்டைகள், சச்சரவுகள் விலகட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வீடு கட்டி வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நான் தோமாவை குறித்து நான் பேசினேன். அதில் உங்களுக்கு சொன்னேன், கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார். அவன் விசுவாசியாமல் இருந்ததே ரொம்ப நல்லது. ஏன்னா அவன் இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க மாட்டான். ஏன்னா இங்கே பல நம்பிக்கைகள் உண்டு, பல விசுவாசம் உண்டு. அதாவது பல விசுவாசம்னா பல தெய்வங்கள் மீது விசுவாசங்கள், நம்பிக்கை உண்டு. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த தேசத்திலே ஊழியம் செய்வதென்பது அரிதான ஒரு காரியம். அதனால தான் அவன் கேட்டான், நான் பார்க்கணும், கைகளை போடணும்னு சொன்னான், விரலை போடணும்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் காண்பித்த போது அவன் அதை செய்யவே இல்லை. என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவர் பாதத்திலே விழுந்து அறிக்கை செய்தான். ஒரு வரலாற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய படிப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. இப்போதான் நமக்கு ரொம்ப எளிமையாக ஆயிடுத்து. எல்லாமே நம்ம கைகளிலே, மொபைல்லே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நான் உங்களுக்கு ஒருத்தரை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரான் சார்ல்ஸ். அவர் MTH முடித்தவர். ரான் சார்ல்ஸ். ஏற்கனவே இதை நான் பலருக்கு சொல்லியிருக்கிறேன், பலர் வாங்கியிருக்கிறாங்க. இது புத்தகம் கொஞ்சம் காஸ்ட்லியான புத்தகம் தான். ரான் சார்ல்ஸ். அது உங்களுக்கு இதில் கூட கிடைக்கும், உங்களுக்கு அமேசானில் கூட கிடைக்கும். சேசிங் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற புத்தகம். சேசிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவர் துரத்தி அவர் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேசிங் கிரைஸ்ட், ஜீசஸ் சேசிங் கிரைஸ்ட் அமேசானில் அது விற்குது. அவருடைய வீடியோக்கள்ஸும் இருக்கிறது. பப்ளிஷ் பண்ணது 2013ஆம் ஆண்டு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அவரை பற்றி ஒரு சின்ன முன்னுரை என்னன்னா, அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் இயேசு வாழ்ந்த இடங்களெல்லாம் போய் அங்கே இருக்கிற இப்போ கரண்ட்டில் போய் அங்கே இருக்கிற மூதாதையர்களெல்லாம் அவர் பார்த்து பேசி அவளோடு கூட இன்டர்வியூ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அந்த வார்த்தையை தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் ஏஐயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் புத்தகம் எழுதுகிறார். அதில் கானாவூர் திருமணத்தை பற்றி ஒரு பிரசங்கம் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் 18 வருடமாக கூனியாய் இருந்த ஒரு பெண்ணை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அதை நான் வாசிக்கிறேன். இது தொடர்புடையது, தோமாவுடைய தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி இது. அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆண்டவர் ஏன் தோமாவை நம்ம இந்திய தேசத்துக்கு அனுப்பினார் என்பதை உங்களுக்கு விளங்க முடியும். 10ஆம் வசனம் 13:10. லூக் சாப்டர் 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்கள் முதல் வசனத்திலேருந்து வாசித்தா உங்களுக்கு தெரியும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலியிலோடு கூட கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த தேசத்துக்கு போகிறார் என்பதை குறித்து இங்கே போட்டிருக்கோம்.
அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவு வேணும் நிவரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்கள் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருடமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவிழ்த்த வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த பெண் ஒரு ராஜகுமாரத்தி. அவள் ஒரு பிரபு. அரேபிய கண்ட்ரியில் அரேபியன் அதாவது அந்த அரேபியா கண்ட்ரியில் சின்ன சின்ன இப்போது சண்டை நடந்து கொண்டிருக்குல்ல, UAE எல்லாம் சண்டை, கிழக்கு ஆசியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கண்ட்ரியில் நெய்பரிங் கண்ட்ரி கலிலியா, அந்த யூதேயா, அந்த இப்போ இருக்கிற அந்த டெரிட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெரிட்டரி அது. அந்த இங்கே இருக்கிற இந்த ராஜா இங்கே இந்த யூதேயாவில் இருக்கிற இந்த இஸ்ரவேலில் இருக்கிற ராஜா, நம்ம விளங்குற மாதிரி சொல்லலாம். நீ இப்போ இயேசு ஊழியம் செய்த இடத்துல இருந்த ஒரு ராஜா கடல் கடந்து போய் இந்த பெண்ணை விவாகம் பண்ணினான். காரணம் என்னன்னா, அந்த இரு நாட்டுக்குள்ளே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சண்டை சச்சரவுலாம் வர வேணாம், அவங்க கடல் மார்க்கமாக இவங்களை தாக்க வேணாம், இவங்கள போய் அதை தாக்க வேணாம், சண்டை போட வேணாம், நம்ம சமாதானமாக போயிடலான்னு சொல்லி கடல் கடந்து போய் இந்த பெண்ணை எடுத்தான். 16 வயதில் திருமணம் செய்திருப்பான் தோராயமாக. 16-17 வயதிலே இவளுக்கு அந்த ஸ்பைனில் இஷ்யூ வந்து விட்டது. கிட்டத்தட்ட 18 வருஷமாய் அந்த பிரச்சனை இருக்கிறது. நல்ல வேலைக்கு அவள் ராஜகுமாரத்தியாக இருக்கிறதுனால இந்த ராஜா அவளை டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் யூத முறைமைப்படி 40 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு பெண்ணை டிவோர்ஸ் பண்ண முடியும். 40 நாட்கள் வாழ்ந்து குழந்தை இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த 18 வருஷங்கள், கிட்டத்தட்ட 40 நியரிங் 40s இருக்கிறவளை டிவோர்ஸ் பண்ண முடியல, சட்டம் செல்லாது. அப்போது வீட்டுக்குள்ளேயே அவள் எவ்வளோ வேதனை அனுமதித்திருப்பாள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் ஒரு யூதன் அல்ல, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்மவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள் அவங்க, அராபியன்ஸ். கல்யாணம் பண்ணாங்க, இப்போ கூணாயிட்டாங்க, வீட்டில் பயங்கர அவளால் வாழவே முடியாது. ஃபிசிக்கலி பென்ட் ஓவர், ஃபிசிக்கலி தலை குனிந்து தான் வாழ வேண்டும், நிவர முடியாது, சாப்பிட முடியாது. நிறைய பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, பதவி இருக்குது, ஆஸ்தி இருக்குது. அப்பா பெரிய பணக்காரர், எத்தனையோ மருத்துவரில் பார்த்தாரு, ஆனாலும் சற்றாகிலும் குணமாகவில்லை. 12 வருடம் எப்படி பெரும்பாடுள்ள பெண் கஷ்டப்பட்டாலோ அப்படி தான் இவளும் கஷ்டப்பட்டா. ஆனால் இவளுக்கு யூதர்களின் தெய்வத்தின் மீது ஒரு பற்று உண்டு. அதனால தான் அவள் ஆலயத்திற்கு, ஜெப ஆலயத்திற்கு வருவாள், ஏழைகளுக்கு உதவி செய்வாள். அவள் வருவதற்கே ஆலயத்தில் சர்வீஸில் அட்டென்ட் பண்ணோம், ஏழைகளுக்கு உதவி செய்து போனோம். அதனால் அந்த இடத்துல ஒரு நல்ல பெயர் அவளுக்கு உண்டு. ஆனால் அங்கிருந்த இந்த மக்கள், மாயக்காரர்னு சொன்னார் ஆண்டவர், அவளை வேறு இனத்தவளாக தான் அவரை பார்த்தாங்க. அவளை ஏன் நீங்கள் சுகமாக்குறீங்க அப்படின்னு கேள்வி அங்கே வருது. ஓய்வு நாளில் ஏன் சுகமாக்குனீங்க அப்படின்னு கேள்வி வருது. நான் ஐ வாண்ட் டு கம் டு த பாயிண்ட். ஏன்னா இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இது. இப்போ இவ்வளோ ஆண்டவர் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்போது சுகமாயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா, அரண்மனைக்கு போயிட்டா. இயேசு கிறிஸ்து இந்த சமயத்தில் 3.5 ஆண்டு கழித்து அவர் மரிக்கிறார். கொஞ்சம் நாள்லேயே மரிக்கிறார். 6 மாதத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன்.
அவர் மரிக்கிறார், அடக்கம் படுறாங்க, உயிரோடு எழும்புகிறார். எழும்பிட்டு சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மறுபடியும் 8 நாள் கழித்து தோமா அந்த இடத்துல வந்து சேர்ந்த பொழுது நேற்று நான் சொன்ன மாதிரியே தோமாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அதையும் அவர் தீர்த்து வைக்கிறார். இப்போ திரும்ப தோமா என்ன பண்ணிட்டா, அந்த 12 சீஷரோடு கூட இல்லை. மற்ற சீஷர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை திரும்பி அவங்களை கூப்பிட்டு அவர் நீங்கள் போங்க, உலகம் எங்கும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டார். பேதுரு மாத்திரம் அந்த யூதேயா தேசத்திலே, அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்தார். மீதி எல்லாரும் வெளியில் அங்கங்கே போனாங்க. நிறைய இரத்த சாட்சிகள்லாம் மறித்தாங்க. சரிங்களா? இப்போது ஒரு நாள் கடைத்தெருவில் அவன் தோமா நின்று கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவன் அருகில் வந்து அவன் பக்கத்தில் நின்று, அவன் யாருன்னு புரியல முதல்ல. ஆனால் சொன்னாராம், தோமா நீ இந்திய தேசத்திற்கு போக வேண்டும், இந்து தேசத்திற்கு போக வேண்டும். இவன் ஸ்டன் ஆயிட்டான். ஆண்டவரே, நான் எப்படி நாங்கள் போவேன்? அந்த தேசத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்திய தேசமும் ஸ்ரீலங்காவும் அல்லது அந்த அராபியன் தேசமும் அல்லது இஸ்ரேல் தேசமும் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தேசங்கள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஓஷன்ஸு, அரேபியன் ஓஷன்ஸ்லேயே அது வரும், சீயில் வரும். அதனால் சி, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அப்படின்னு இருக்கிறதுனால வாணிபம் கருதி அல்லது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் மார்க்கமாக அங்கே நிறைய வாணிபம் ட்ரேடிங் நடந்து கொண்டது. இந்திய தேசத்துலேருந்து நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் போகுமா, ஸ்பைசஸ்லாம் போகுமா. அங்கேருந்து நிறைய காரியங்கள் இந்திய தேசத்துக்கு வரும். இது ரொம்ப நாளாக ட்ரேடிங் நடக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறப்பின் போதே அவங்களால ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் ஸ்ரீலங்கா, வைஸ்மேன் ஃப்ரம் த ஈஸ்ட்ன்னு போட்டிருப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்களால எப்படியோ ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு தீவாக கடந்து வந்து பெத்லகேமில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. இப்போது இவன் சொல்கிறான், அந்த தேசத்தை பற்றி எனக்கு தெரியும், 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நர பலி செலுத்துகிறவங்க, அவங்க பல தெய்வங்கள் விசுவாசிக்கிறவங்க, அவங்க மத்தியில் போய் நீங்கள் என்னை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறீங்களே, நான் நிச்சயம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டானாம். ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை. திரும்பவும் அவர் அழைத்தார். ஏதோ நடந்திருக்கிறது, நமக்கு அது வரலாற்றில் இல்லை, ஆனால் இப்போ ஒத்துக்கொண்டான். சரி, நான் எப்படி போவேன்? எனக்கு வழியே தெரியாது, மார்க்கமும் தெரியாது, என்கிட்ட அவ்வளவு வசதியும் இல்லை, என்கிட்ட போட்டும் இல்லை. அட்லீஸ்ட் பீட்டர்கிட்டையாவது போட் இருக்கும், என்கிட்ட போட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் உனக்காக எல்லா காரியங்களையும் நான் ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற இடத்துக்கு மாத்திரம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். இடம்தான் இந்த 18 வருடம் கூனியாயிருந்த ஸ்திரீயின் அரண்மனைக்கு தாமஸை அனுப்பினார். அல்லேலூயா. ஏன் அங்கே அனுப்பினார் என்று சொன்னால், அங்கே போனவுடனே அந்த ஸ்திரீயை பார்த்தோன்னே தோமா பேசுகிறார், இந்த மாதிரி ஆண்டவர் என்ன இந்திய தேசத்துக்கு அனுப்ப சொன்னார், பட் எனக்கு வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்கிட்ட பொருள் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, பயணத்திற்கான எந்த தேவையும் நான் சந்திக்கப்படாத சூழ்நிலை இருக்கிறேன், என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, நான் இயேசுவினிடத்துலேருந்து சுகம் பெற்றிருக்கிறேன், நான் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை தான், ஆண்டவர் என்னுடைய முதுகில் கையை வைத்து இமீடியட்டாக என்னை குணமாக்கினார், அதனால் நான் என்ன செய்கிறேன், எனக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை, பொருளை, வசதியை செய்து எங்கள் ராஜாவின் வழியாக நான் என்ன செய்கிறேன், எங்கள் அப்பா தீவு ஆகிய, நான் நினைக்கிறேன் அது சைப்ரஸ், நீங்கள் தயவுசெய்து அந்த ஹிஸ்ட்ரியை வாங்கி படிங்க, நான் நினைக்கிறேன் முதல்ல சீரியாவா சைப்ரஸா என்று எனக்கு தெரியல, அந்த இடத்துல ஏதோ ஒரு தீவு, அந்த இடத்துக்கு நான் அவங்க அப்பா இருக்கிற தீவுக்கு நான் அனுப்புகிறேன், அது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் அங்கே போயிடுங்க, அங்கே போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அங்கே அவன் போனான்.
அப்பா அவனை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா மகள் அனுப்பியிருக்காங்களே. அங்கே ஒரு சர்ச்சை நிறுவினார். ரொம்ப நாட்கள் வாழ்ந்து அங்கிருந்து இன்னொரு தீவுக்கு கடந்து வந்தார். அங்கிருந்து இன்னொரு தீவுக்கு, இது எனக்கு படித்தது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அங்கிட்ட அந்த புக்கோடு இருந்தது, எங்கே இருக்குன்னு தெரியல. யாரோ கேட்டாங்க, கொடுத்தேன். பட் திரும்ப என்கிட்ட வந்துதான்னு தெரியல. அங்கிருந்து போய் அதுக்கப்புறம் தான் அவர் கேரளாவோ அல்லது சென்னைக்கோ இந்திய தேசத்துக்கு கீழே பார்டரில் இருக்கிற அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாராம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு திட்டம் பண்ணி சில காரியங்களை செய்கிறார். நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது நான் சொல்கிறது வரலாறு. அதனால தான் அந்த புத்தகத்தையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா வியந்தே போவீங்க. அவர் எந்தெந்த தீவுக்கு போனாரோ அந்த இடத்துல ஒரு சர்ச்சை உருவாக்கிட்டு தான் தோமா போனார். அப்புறம் இந்திய தேசத்துக்கு வந்த பிறகு அவர் செய்த மிராக்கிள் இருக்குல்ல, பயங்கரமான மிராக்கிள். அதில் சாமியார்கள் மத்தியில் ஒரு மிராக்களை பண்ணார். என்ன பண்ணாராம், எல்லாம் புனித நீர் ஆடிக்கொண்டிருந்தார்களாம். அப்போது எல்லாம் குளிச்சுட்டு எழுந்து முழுகி அந்த இவர் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாராம். அப்படி பண்ணும்பொழுது, நீ யாரையா இயேசுவை பற்றி சொல்கிற, யார் அந்த இயேசு, எங்களுக்கு தெரியாத அப்படிலாம் சொன்னோன்னே, என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவர் அப்படிலாம் ஏதோ கேட்டிருப்பாங்க பொழுது. நான் என்ன செய்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஒன்றும் செய்ய வேணாம், நான் இப்போ ஒன்று செய்கிறேன். தண்ணீர் எப்பொழுதும் மேலே தூக்கி போட்டால் அது மேலேருந்து மழை வரும்ல, அது மாதிரி தண்ணீர், இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற இந்த தண்ணீரை, நீங்கள் குளித்த இந்த புனித நீரை நான் தூக்கி போடுறேன், அது அப்படியே வானத்தில் நிற்கும் அப்படின்னாராம். அவங்க எல்லாம் சிரித்தாங்களாம். அப்படி நான் நிறுத்திட்டா நீங்கள் ஆண்டவர் ஏற்றுப்பீங்களா? இதெல்லாம் எவ்வளவு விசுவாசம் இருந்தால் இப்படி ஒரு மிராக்கிளை செய்ய தோணும். யோசிச்சு பாருங்கள். உடனே இம்மீடியட்டாக எடுத்து அப்படியே தூக்கி போட்டாராம். தண்ணீர் அப்படியே வானத்தில் அப்படியே நின்றதான். அதை பார்த்து ஸ்டன்னானவங்க தான் அவரை திருவிதாங்கூர் ராஜாவிடத்தில் எங்கே கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் அரண்மனையில் அவருக்கு சகல வசதி இருந்தது. அந்த ராஜா அங்கிருந்து அந்த திருவிதாங்கூர் ராஜா ஏற்றுக்கொண்டாராம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அப்படி போன்ற இடங்களிலெல்லாம் மிராக்கிள் செய்ய ஆரம்பித்தாராம். இன்னும் கேரளாவில் தாமஸ் உடைய டெம்பிள் இருக்கிறது. இன்னும் நம்ம தோமா சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கிறது. அவருடைய எலும்பு இன்னும் இந்தியாவில் இருக்கிறது. அவர் இங்கே தான் அம்பு ஏயப்பட்டு கொலை செய்யப்பட்டார். பாருங்கள் ஆண்டவருடைய செயல். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் எண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரியில் ஒரு பெண்ணுக்கு அவர் செய்த அற்புதம், அவர் தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்தினால் பாருங்கள். நம்ம இந்த பெயர் தெரியாத இந்த பெண்ணால் தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்ற ஒரு உண்மை அறியாமல் இருக்கும். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சென்னை நகரம், சுற்றியுள்ள நகரம், தமிழகம் கிறிஸ்தவர்களாக, கேரளா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார், இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முழு முதற் காரணம் ஒரு பெண். அதுவும் வியாதியாக இருந்த 18 வருஷம் நிமிரக்கூடாத வியாதியாக இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய ஒரு பெண், அதுவும் சாத்தானினாலே கட்டப்பட்டிருந்த ஒரு பெண். பெரியமானவர்களே, ஆண்டோடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு விளைவு, ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறாருன்னா, நிச்சயம் சொல்கிறேன், அந்த அற்புதத்தினால அநேகர் தொடப்பட வேண்டும். அப்போ தான் அந்த அற்புதத்தை அவர் நமக்கு செய்வார். கண்டு விசுவாசிப்பதை விட காணாது விசுவாசிப்பனே பாக்கியவான். ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் ஆலயத்தில் இப்போ இருக்கிற எம்ஏ நகரில் நடந்த ஒரு பெரிய சாட்சி இது. ஒரு பெண்ணுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக, 6-7 மாதத்துக்கு முன்பாக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதில் மல்டிபிள் ஃப்ராக்சரு, போனில், ஸ்பைனில்,
முதுகில் அல்லது தலையில் எல்லா இடத்துலையும் அடி. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு நிறைய சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நடந்தது. எனக்கு ஒரு 3-4 மாதம் கழித்து எங்கள் மூப்பர் ஒருவர் என்னை கூப்பிட்டு, ஐயா அந்த வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணோம், நீங்கள் வருவீங்களா? போகலாம், கண்டிப்பாக போகலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே அவர் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார். கிளம்புறதுக்காக நாங்கள் ரெடியாக இருந்தோம். உடனே இமீடியட்டாக ஒரு ஃபோன் கால் வந்தது. ஐயா இல்லையா, திரும்பவும் அந்த அம்மா சீரியஸ் ஆகிட்டாங்க, அவங்கள ஐசி கொண்டு போயிட்டாங்க. பெரியமானவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் மருத்துவமனையில் இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள் அவங்க கிரிட்டிக்கல் கேரில் தான் இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள், பல மாதங்கள். நார்மல் வார்டு ஒரு 2 நாள் வந்தாங்கன்னா உடனே இமீடியட்டாக சீரியஸ் ஆகிடுவாங்க, உடனே இமீடியட்டாக கிரிட்டிக்கல் கேர் கொண்டு போகிறாங்க. அது மாதிரி கோடிக்கணக்கில் அந்த மகளுக்கு செலவழிச்சிட்டாங்க. கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் எல்லாம் தாண்டி அது பாட்டுன்னு போச்சு. நல்ல சரீரம் உள்ள பொண்ணு ஒல்லியாக மாறி அது ஒரு மாதிரி அடையாளமே தெரியாத மாதிரி சுத்தமாக அது மாறிவிட்டது. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், ஐயா நம்மளால் போக முடியாதுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் வேணால் அதை சொல்கிறேன். என்ன ஆப்ஷன்னா, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரிங்க, நீங்கள் ஆப்ரேஷன் போகும் முன்பு அந்த ரூமில் வச்சு நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஃபோனில் வாங்க, ஸ்பீக்கரில் போடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நிச்சயம் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று நான் சொன்னேன். ஒரு ஈவினிங் எனக்கு கால் வந்தது. நானும் ரெடியாக இருந்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்பீக்கரில் போட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணேன். அது சில காரியங்கள் தான், நம்ம சிக் பீப்புளுக்கு சொல்ல வேண்டிய சில வசனங்கள்லாம் உண்டு. இதோ அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், சாட்சியின் பட்டயம் தான் நம்மளை விடுதலையாக்கும். வசனம் தான், வசனத்தை அனுப்பு தான் கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அப்படிலாம் சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லுமா? நான் சொன்னேன், இயேசுவின் நாமம் சொல்லுங்கம்மா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை கிடைக்கும். மருத்துவர் அல்லம்மா, மருத்துவருடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் ஆப்ரேஷன் செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய நேரம், ஒரு 5, 7, 8 நிமிடங்கள் அவளுக்காக நான் பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி நான் முடிச்சுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபீட்பேக்கும் இல்லை. ஆனால் கடந்த வாரம், முந்தைய வாரம் நான் அந்த ஆலயத்திற்கு சென்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு சீட்டு வந்தது. வந்த பொழுது ஒரு சகோதரிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கம்யூனியன் எடுக்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு படி ஏறி மெல்லமாக அவங்க மேலே வந்திருக்கிறாங்க. கம்யூனியன் கொடுக்க சொன்னாங்க. நான் அவங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நான் கம்யூனியன் எங்கள் ஆல்டரில் கம்யூனியன் எடுத்தாங்க. அவங்க மாமியார், அவங்களுடைய கணவர், அந்த சகோதரி கம்யூனியன் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நான் சர்ச்சை விட்டு வெளியே வரப்பொழுது அவங்க மேலே தலைமலை கை வச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லா கவனிங்க, தலைமலை கை வச்சு, அம்மா எல்லாம் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா ஆகிடும். நான் யாரோ ஒரு விசுவாசி அப்படி தான் நினச்சேன். இது யாரோ ஒரு விசுவாசி, நம்ம சர்ச்சில் இருக்கிற ஏதோ ஒரு விசுவாசி. பட் அது யாரோ ஒரு விசுவாசி அல்ல. நான் ஒரு மாதத்துக்கு முன்பு தொலைபேசியில் ஜெபம் பண்ணல, அந்த பெண் தான் அது. நான் ஜெபம் பண்ண நேரம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை ரூமில் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கே கொண்டு போயிட்டாங்களாம். ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போனோடனே அந்த கணவன் இடத்துல போய் சொன்னாங்களாம், இது ரேர் கேஸ், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம், உயிர் கூட போகலாம், அதனால் எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் கையை வைக்கிறோம், ஏதாவது உயிர் போச்சுன்னா நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது இவன் அழுது இருக்கிறான். அந்த தம்பி அழுதுட்டு உடனே இமீடியட்டாக எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணோம், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? ஆப்ரேஷன் தியேட்டரில் அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அப்போலோ ஹிஸ்ட்ரி நினைக்கிறேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் இது நடந்திருக்கு, இந்த ப்ரேயர் நடந்திருக்கு. நான் ப்ரேயர் பண்ணதை
ஆண்டவர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். மாத்திரமல்ல, குழுமி இருந்த டாக்டர்ஸ் எல்லாம், அனஸ்தீஷியா டாக்டர்ஸு, யாரெல்லாம் எதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டோ, போன் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, சதை ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, அல்லது அந்த கிட்னியை அது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லோரும் இருந்திருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், நர்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருந்திருப்பாங்க, எல்லாம் இருந்தாங்களாம். எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் செய்து முடிச்சுட்டு அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்கிற தெய்வம். அம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கள்ல, அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு, அந்த தம்பிகிட்ட சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கள்ல, அந்த இயேசு தான் உன் மகளுக்கு உயிரை கொடுத்தார். 6 மாதமாக இறந்து பிறத்து இறந்து அப்படியே செத்து போய் உயிரோடு வந்து அப்படி இப்படி கடைசியில் இன்னொரு ஃபைனல் ஆப்ரேஷன் தான் அது. பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிப்பதை விட காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். கவனிங்க, நான் ஒன்றுமே செய்யலை, ஜஸ்ட்டு ஜெபம் பண்ணேன். இந்த ஸ்பீக்கர் ஃபோனில், மொபைல் ஃபோனில் போன வார்த்தை அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் தொட்டு, டாக்டர்ஸ் பர்டிகுலராக தொட்டு, அந்த மகளையும் தொட்டு, அந்த மகள் ஜீவனோடு வந்து ஆலயத்தில் பங்கு பெற்று கம்யூனியன் எடுத்து இப்போ சுகமாக இருக்கிறாள் என்று சொன்னார். அதற்கு காரணம் தோமா கொண்டு வந்த இயேசு. அதுக்கு மேலே அந்த பெண்ணில் அன்னைக்கு 18 வருஷமாக வியாதியாக இருந்தால அந்த பெண் கொண்டு வந்த, அவள் வழியாக வந்த சுவிசேஷம். இன்றைக்கி ஏன் ஆண்டவர் உங்களை தொட மாட்டார்? இந்த ஃபோன் வழியாக ஏன் ஜெபம் பண்ணுறோம்? வாட்ஸ்அப் வழியாக ஏன் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்? நான் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? நான் சொல்கிறது இது ஒரு சாட்சி தான். நான் நிறைய சாட்சிகள் சொல்கிறேன், நீங்களும் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பண்ணியிருக்கிறார். ஆனால் நீங்கள் யாருமே சாட்சி சொல்வதே இல்லை. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா எத்தனையோ பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இது என்ன லிஃப்ட் பண்ணவோ அல்ல, என்னெல்லாம் மறந்துடுங்க. நான்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு தகுதியான ஆளு கிடையாது. ஐ எம் எ சேனல். தோமாவை விட ரொம்ப மோசமாக சந்தேகமான பேழ்வழி நான். தோமாவை விட ரொம்ப விசுவாசத்தில் குன்றினவன் நான். பாவிலும் பிரதான பாவி என்று பவுல் சொன்னான்னா அந்த மாதிரி ஆள். சோமன்லாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு உம்மை தேட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தும். இந்த யூடியூப் வழியாக நடைபெறுகிற, இந்த ஊடகம் வழியாக நடைபெறுகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேகருக்கு பயன்பட நீர் உதவி செய்யும். இன்றும் கூட யாரெல்லாம் சந்தேகத்தோடு இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுடைய வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குவேன்னு சொன்னீரல்லவா? இயேசுவின் நாமத்தில் உடைய வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக செய்யும். அவளை சாட்சியாக நிறுத்தும். உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.